ஐதீகம் என்னமோ அதை சொல்றேன். என் பொண்ணை நான் நல்லபடியா வளர்த்து நான் ஒருத்தங்களுக்கு ஜலம் விட்டு ஆற வாத்து நான் கொடுக்குறேன். பித்திருக்கள் கரை சேருவார்கள். அந்த ஒரு பாக்கியம்ங்கிறது குழந்தைகள் நிறைய பேர் பித்திருக்களை மதிக்கிறதே கிடையாது. நீங்க எந்த குழந்தை என்னுடைய அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்க எண்ணி கைவிட்டு கூட நம்மளால சொல்ல முடியும். கர்மான்னு இருக்குது, பிதிர் தோஷம்ங்கிறது இங்க இருக்குது. அதை கரை சேருங்க, அவங்களுக்கு கரை சேருங்க அப்படிங்கிறத விட குழந்தை பிறக்கலன்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடு, உனக்கு தாத்தா பாட்டிங்கிற பேரை அவங்க கொடுப்பாங்க, அவங்க அந்த பிளெஸிங்ஸை கொடுப்பாங்க. காசியில போய் தான் பரிகாரம் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. காசிக்கு நிகரான இங்க தென்காசிங்கிற ஒரு இடம், தென்காசியில போய் பரிகாரம் பண்ணா போதுமான. வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம நிறைய பிரபலங்களை சந்திச்சு சந்தேகங்களை கேட்டுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடரும் ஆசிரியருமான திருமதி உமா வெங்கட் அவர்களை இன்னைக்கு நாம பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க ராசி, அதோட பலன்கள், கிரக அமைப்புகள், தசாபுக்தி, லக்னம், இதை பத்தி எல்லாம் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. தர்ப்பணம் அப்படின்னு நாம சொல்றோம். தர்ப்பணம் அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா ஆடி அமாவாசை இந்த மாதிரி முக்கிய நாட்கள்ல பித்ருக்கள் மேலோகத்திலிருந்து கீழே வராங்க, அவங்களுக்கு நாம பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்றதுனால எல்லாருமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. வருஷா வருஷம் திவசம் செய்யறவங்களும் உண்டு. அவங்களும் இந்த தர்ப்பணம் கொடுக்கறத செய்யணுமா? அதாவது அந்த பர்டிகுலர் நாட்கள்ல இல்ல வருஷா வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யறீங்கல்ல, அதுவே போதுமா அப்படின்னு சொல்றீங்களா? இப்போ பித்ரு தர்ப்பணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் செய்தே ஆக வேண்டும். எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா நான் செய்யக்கூடாது. எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் அவரை அதை செய்ய வைப்பது என்னுடைய கடமை. ஓகேங்களா? என்னுடைய தாத்தாவுக்காக நான் உணவு கொடுக்குறேன். இந்த தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மாதம் கொடுக்கக்கூடியது அவங்களுக்கு வெறும் டீ காஃபி மட்டும்தான். இந்த வருஷத்துல ஒரு நாள் செய்வதுங்கிறது அவங்களுக்கு உணவு கொடுப்பது. மாதம் பலி தர்ப்பணம் கொடுப்பது, இந்த அமாவாசை 1ஆம் தேதி எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுக்கறது அவங்களுக்கு வெறும் நீராகாரம் மட்டுமே. இந்த வருஷத்துல ஒரு நாள் செய்யக்கூடியது மட்டும்தான் அவங்களுக்கு உணவாக அவங்களுக்கு போய் சேரக்கூடியது. பிண்டம் கரைத்தல தான் சொல்றீங்க நீங்க? அதாவது வருஷத்துல ஒரு நாள் அந்த திதியில அவங்க பண்ணுவாங்கல்ல, ஒரு வருஷம் இந்த மாதம் இந்த திதியில அதை இந்த வருஷத்துல ஒரு நாள் செய்யணும். அதுதான் அவங்களுக்கு முழுமையாக உணவாக அங்க கொடுக்கப்படுகிறது. இதை கண்டிப்பாக பண்ணணும். இப்ப குழந்தைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்திருக்களை மதிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு எந்த குழந்தை தன்னுடைய அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குது எண்ணி கைவிட்டு கூட நம்மளால சொல்ல முடியாது. அப்பா தோள் மேல நடக்கிறது. இன்னைக்கு எல்லாமே யங் ஜென்ரேஷன் தான். அப்பாவும் ஜீன்ஸு, பையனும் ஜீன்ஸு. இப்போ அதை நம்ம சொல்லக்கூடாது, தப்பு. நவீன காலகட்டத்தில் அப்படி இருக்கலாம். ஆனா ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடி அப்பாவை விழுந்து நமஸ்காரம் பண்றது, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது யார் பண்றாங்க? நீங்க உங்க அம்மா அப்பாவை இந்த செயலை செஞ்சாதான் உங்க தாத்தா பாட்டியை நீங்க வணங்குவீங்க. என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறத விட என் பேரை நல்லா இருக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய உத்தமம். இப்போ உங்க அப்பாட்ட உங்க பாட்டிகிட்ட ஒரு புடவை எடுத்து நீங்க கொடுக்குறீங்க, ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா பாட்டி ஊரெல்லாம் சொல்லும், என் பேரை எடுத்து கொடுத்தான். என் பிள்ளை கூட அவங்களுக்கு பெருசு கிடையாது, அவங்களுக்கு பேரனும் பேத்தியும் தான் பெருசு. அப்ப இந்த பித்திரு தர்ப்பணம்ங்கிறது தன் அப்பா செய்யலைன்னா அப்பாவை செய்ய தூண்டி அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றி செய்வது இந்த குழந்தைகளுடைய கர்மா. இது கர்மானே சொல்லுவேன். இது அவங்க கண்டிப்பாக செஞ்சே தீரணும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. செஞ்சா செய்தவர்களுடைய வாழ்க்கைங்கிறது முன்னேற்றம் இருக்குமானா முன்னேற்றம் இருக்கும். இன்னும் உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பிராமணர்கள், நிறைய பிராமணர்கள் பித்திரு தர்ப்பணம் செய்யறாங்க, அதனாலதான் அவங்க நல்லா இருக்காங்கன்னு ஒரு முத்திரை கூட குத்திருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன், காலம்பரை அவங்க செய்ய வேண்டிய நித்திய பணிகள்ங்கிறது செய்யறாங்க. மாதம் செய்யக்கூடிய ஆச்சாரங்கள் கண்டிப்பா செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு என்ன பிராமணன் ஓஹோன்னு இருக்கான் அப்படிம்பாங்க. அவனுக்கு என்ன தானாவா எல்லாமே கிடைக்குது? கிடையாது. இந்த முறைகளை யார் செய்யறாங்களோ
அவர்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இவனை வணங்கல, அவங்க பித்திருக்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. உதாரணமா ஒரு கன்னிகாதானம் செய்து கொடுத்தாங்கன்னா 7 தலைமுறை பித்திருக்கள் கரை சேருவார்களாம். எப்படி? ஒரு பொண்ணை கன்னிகாதானம் செய்து கொடுக்கும்போது, இது எல்லார் இதுலயும் இருக்குது, பிராமின்ஸ்ல மாத்திரம் கிடையாது. ஐதீகம் என்னமோ அதை சொல்றேன். என் பொண்ணை நான் நல்லபடியா வளர்த்து நான் ஒருத்தங்களுக்கு ஜலம் விட்டு தார வாத்து நான் கொடுக்குறேன். 7 தலைமுறை எங்க முன்னாடி உள்ள 7 தலைமுறை பித்திருக்கள் கரை சேருவார்களாம். அந்த ஒரு பாக்கியம்ங்கிறது இந்த கன்னிகாதானத்துக்கு இருக்குது. அதே மாதிரிதான் தர்ப்பணத்துக்கு 3 தலைமுறை பித்திருக்கள் கரை சேருவாங்க. ஒரு வருடமும் ஒருவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு இல்லை, ஒரு வருடமும் கிடையாது, ஒரு நிகழ்வு நடக்கும் போதுமே அந்த மாதிரி 3 ஜென்ரேஷனா சுவாமிக்கு போகுமா. அப்போ இது எதுவுமே அவங்க கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்க லைன் கட்டி நின்று இருக்காங்க, வண்டியா நின்று இருக்காங்க, லாரியில நின்று இருப்பாங்க. தோஷத்தை எங்க போய் கரைப்பீங்க? தோஷம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. ஆனா அந்த ஆத்மாக்கள் அங்கதானே இருக்குது. இப்போ இது ஒரு வீடுன்னா, இந்த வீட்டுல எங்க பாட்டி வாழ்ந்திருக்காங்க, தாத்தா வந்திருக்காங்க, எங்க பூட்டியும் வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட மாமியாரும் வாழ்ந்திருக்காங்கன்னா அதோட நினைவிடம் தான். அந்த ஒரு பொருள்னா அது அவங்க இருந்து அவங்க பயன்படுத்தின, அவங்க ஆசையா வாங்கி வச்சது, அதுல அவங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் இருக்குமானா இருக்கும். அதை நம்ம பார்த்து நம்ம அனுபவிக்கிறோம், கரெக்டுங்களா? எடுத்து அனுபவிக்கிறோம். அந்த வீடுங்கிறதும் அதே மாதிரி தான். சிலர் பார்த்தீங்கன்னா பரம்பரை வீடு, இன்னைக்குதான் அதை வந்து டெக்னிக்கலா மாத்தி நிறைய இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீட்டோட மகிமைங்கிறது நம்ம வாழத்தான் செய்யறோம். அவங்கள கரெக்டா நம்ம கரை சேர்க்கணும். சேர்க்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பார்த்துக்கலாம். இவங்க எப்ப இதை உணர்வாங்கன்னா, ஒரு திருமணம் நடக்கல, ஒரு குழந்தை பிறக்கல, எனக்கு பிஸ்னஸ் சரியா இல்லை, நான் மேரேஜ் பண்ணிட்டேன், டிவோர்ஸ் ஆயிடுச்சு, செகண்ட் மேரேஜுக்கு பார்க்குறேன், அப்போ ஜோதிடர்கள் சொல்லுவாங்க பித்திரு கர்மா, பித்திரு தோஷம் இருக்குது, அதை கரை சேருங்கன்னு. ஏயா உனக்கு தெரியாதா? உன் பாட்டிக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே பண்ணல. நீ அங்க கொடுத்தாதானையா நீ நல்லா இருப்ப. இது உனக்கு ஒரு ஆள் தேவையா அப்படின்னு தான் நாங்க கேட்போம். நான் கேட்பேன், ஏங்க நீங்க எல்லாம் கரெக்டா பண்றீங்களா? சாப்பிட்றீங்களா? தூங்குறீங்களா? எந்திரிச்சு எல்லாம் கரெக்டா பண்றேன் மேடம், உங்க அப்பாவுக்கு மட்டும் ஏன் இந்த நிம்மதி கொடுக்கலன்னு தான் கேள்வி கேட்போம். ஏன்னா அப்பா இல்லை, நான் ஒத்த பிள்ளை தான், 40 வயசாச்சு, கல்யாணம் பண்ணல, எனக்கு அப்பா அம்மா இல்லை, அவங்க யாருமே இல்லை கல்யாணம் பண்றதுக்குன்னு. நீ அவங்களுக்கு தேவையான உணவும் நீரும் கொடுத்தேன்னா உனக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, கரெக்டுங்களா? உனக்குன்னா உனக்கு துணையாக இன்று வரக்கூடிய மனைவி உனக்கு பார்த்து பணிவிடை செய்யக்கூடிய இடத்துல அவங்க உனக்கு வழிகாட்டுவாங்க. அதை செய்ய மறந்துடுறாங்க. இதைத்தான் ஜோதிடர்கள் வலியுறுத்துறாங்க. கர்மான்னு இருக்குது, பிதிர் தோஷங்கிறது இங்க இருக்குது, அதை வந்து கரை சேருங்க. அவங்களுக்கு வந்து கரை சேருங்க அப்படிங்கிறத விட அவங்களுக்கு தகுந்த ஒரு உணவும் நீரும் கொடுத்துவாங்க. இப்போ ஒரு மாசத்துல பண்றதுல என்ன ஆக போகுது? எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், கோடி கோடியா கட்டி வச்சிருக்கிறாங்க, பண்ணலாம். இல்லைங்க எனக்கு மாசத்துல இவ்வளவு ஆகுது, நான் நித்திய தொழிலாளி, மாசம் என்னால ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ண முடியாது, வேண்டாம். வருஷத்துக்கு ஒரு தடவை கிராண்டா பண்ணு. இல்ல அதுவும் வேண்டாம், என்னால இதெல்லாம் பண்ணவே முடியல, அந்த நாட்கள்ல மாதங்கள்ல 2 பேருக்கு சாப்பாடும் ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுக்கலாம். அது உன்னால பண்ணாம இருக்க முடியாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த திதிகள்ல, அந்த அமாவாசையில, இல்லைன்னா மாத பிறப்புகள்ல இதை செய்யலாமான்னா செய்யலாம். இதை செய்தே தீர வேண்டும். உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமானா ஆகும். இதை நம்ம ரொம்ப பெருசா பார்க்காம இதுதான் வழி அப்படிங்கிறத மாத்திரம் மக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செஞ்சு வாங்க, கண்டிப்பாக பலன் இருக்குமானா இருக்கும். அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அதனால சந்தோஷம் அனுபவிக்கிறது நம்மளுடைய பிள்ளைகளும் நாமும் மட்டுமே. என் பிள்ளை நல்லா படிச்சானா யார் சொல்லுவாங்க? நான் தான் சொல்லுவேன். என் பிள்ளைங்கிற பேர் தான் வரும், அவங்க பேரங்கிறது வராது. அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, பிள்ளை உங்களுக்கு வந்து பெருமைப்படுத்துவான், பேரும் புகழும் கொடுப்பான், அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் கொடுப்பாங்க. இங்க குழந்தை பிறக்கலைன்னா இவங்களுக்கு சாப்பாடு கொடு, உனக்கு தாத்தா பாட்டிங்கிற பேரை அவங்க கொடுப்பாங்க, அவங்க அந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பாங்க. நிறைய பேர் செய்யறது கிடையாது. அதை செய்தாலே புண்ணியம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ தர்ப்பணம் பத்தி பேச ஆரம்பிச்சு பித்ரு தோஷத்து வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி தான் சில பேர் இதை செய்யறதே கிடையாது, அவங்க போயிட்டாங்க, நான் என்ன பண்றது, நான் ஒத்த பையன், அப்பா அம்மா கிடையாது, அது இதுன்னு சொல்றவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சிலருக்கு அது செய்யணும்னு கூட தெரியறது இல்லை. வீட்டுல பெரியவங்க இருந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, பெரியவங்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்களுக்கும் அது தெரியறது இல்லை. அப்படிப்பட்டவங்க அந்த தோஷ நிவர்த்திக்காக பரிகாரங்கள்னு சிலது இருக்கு இல்லைங்களா? அந்த பரிகாரங்களை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. யாரெல்லாம் எங்கெல்லாம் செய்யலாம் இந்த பரிகாரங்களை? இப்போ காசியில போய் தான் பரிகாரம் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது. காசிக்கு நிகரான
இங்க வந்து தென்காசிங்கிற ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். குற்றாலம் பக்கம். குற்றாலம் பக்கத்துல தென்காசியில போய் பரிகாரம் பண்ணா போதுமானா போதும். என்னால காசிக்கு போகக்கூடிய அளவுல என்னுடைய எக்கனாமிக்கல் இல்லை, உண்மையிலேயே இல்லை. காசி விஸ்வநாதர்னு சொல்லக்கூடிய ஆலயங்கள்ல அந்த இடங்கள்ல கூட பண்ணா பரிகாரம் பலிக்குமானா பலிக்கும். இதை நீங்க பண்ணுங்க, என்னைக்காட்டி பகவான் உங்களை கூப்பிடுவார். இதை நீங்க பண்ண பண்ண நீ இங்க வா, எங் முன்னாடி வந்து பண்ணுங்கிற பாக்கியத்தை பகவான் கொடுப்பாரு. முன்னாடி சொன்னதுதான், நான் ஒரு இடத்துக்கு போகணும்னா நான் விரும்பினா மாத்திரம் காணாது, அவர் வந்து விருப்பப்படணும். நீ அங்க வா, உன்னை நான் நேர்ல பாக்குறேன்னு விருப்பப்பட்டால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப இந்த பரிகாரங்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியாது, நிறைய பேருக்கு மறந்தது, சிலருக்கு இந்த வாழ்க்கை ஓட்டத்துல ஓடிண்டே இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னே தெரியாது. இப்ப இந்த வருடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மார்கழி மாதம் ரொம்ப விசேஷம். இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை என்று இந்த பரிகாரத்தை பண்ணலாம்னா பண்ணலாம். ஏன்னா இந்த பித்ருக்காரகன்னு சொல்லக்கூடியதும் நம்மளுடைய சூரிய பகவான் 2 பேரும் பார்வைகள் மூலமாக தொடர்புங்கிறது இருக்குது இந்த வருஷத்துல. ஏன்னா சனி பகவான் நீர் ராசியில ஜட ராசியில அமர்ந்திருக்கிறாரு, மீன ராசியில தனது 10ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்ப்பாரு. இங்க சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் இந்த மாதம். இந்த மாசத்துல பரிகாரம் பண்ணலாமானா பண்ணலாம். நான் வந்து எனக்கு பொதுவாகவே ஒரு பரிகாரம் பண்றோம்னா என்னுடைய தசாபுக்தி அனுமதித்தால் மட்டும்தான் அது கரெக்டா அங்க போய் சேரும். அதற்குன்னு ஒரு மீடியேட்டர் இருப்பாரு, அவர் சொன்னால் மட்டும்தான் அந்த பரிகாரம்ங்கிறது நமக்கு கரெக்டா செய்ய முடியும். சிலர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, காசி வரைக்கும் போயிருப்பாங்க, தர்ப்பணம் பண்ண முடியாது, ஏதோ ஒரு நிகழ்வு இல்லைன்னா பெண்களால ஏதோ ஒரு தடைங்கிறத அங்க விலகி வந்துருவாங்க, பண்ண முடியாது அப்படிங்கிறது உண்மை. அவங்களுக்கு தசாபுக்தி அனுமதித்தால் மட்டும்தான் அந்த பரிகாரத்தை முழுமையாக அவங்க செய்ய முடியும். சரிங்களா? இப்போ எனக்கு தசாபுக்தி வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நான் இந்த காலகட்டத்தில் என்னால் பரிகாரம் பண்ண முடியுமானா பண்ண முடியும். ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த தன்மைங்கிறது இங்கே அமையும். எங்க சூரியன் காலபுருஷனுக்கு 12வது வீட்டிலான சனி பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது, சூரிய பகவானின் பார்வைப்படும் போது இந்த மார்கழி மாசத்துல பரிகாரம் பண்ணலாம், அது நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்குனி மாசத்தில் சூரியன் வந்து மீன ராசிக்கே சஞ்சாரம்ங்கிறது பண்ணுவார், அப்ப பண்ணலாம். அதே மாதிரி வைகாசி மாசத்தில் பரிகாரம் பண்ணலாமானா பண்ணலாம். இந்த 3 மாதங்களை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன பண்ணணும்னு மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னா, ஒரு போயிட்டு ஏதாட்டி ஒரு இடங்கள்ல பரிகாரம் பண்ணுவது சிறப்பு. நீர்நிலைகள்ல நீங்க திருச்செந்தூர் போனாலும் சரிதான், ராமேஸ்வரம் போனாலும் சரிதான். நான் ரொம்ப இது வரைக்கும் கரை சேர்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, பரசுராமர் வந்து தன் தாயை வதம் செய்து விட்டு அப்பா சொன்னாங்கன்னு அம்மாவே வெட்டிட்டாரு. அந்த வெட்டி அந்த கோடாலியை வந்து கடல்ல வீசிடுவாரு. திருப்பி அந்த கோடாலி 2ஆக இதாகி அங்க ஒரு நீர்நிலைங்கிறது உருவாயிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல இருக்கிற திருவெல்லா அப்படிங்கிற திருவெல்லம் சொல்லுவாங்க. திருவெல்லம் பக்கத்துல ஒரு கோவில் திருவனந்தபுரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் அந்த கோவிலுங்கிறது அமர்ந்திருக்குது, பஸ்ஸும் இருக்குது. அந்த இடத்துல போய் பரிகாரம் பண்ணுங்க. நீங்க அடுத்தது பண்ணணுங்கிறது கிடையாது, மொத்தமாக அவங்கள கரை சேர்க்கக்கூடிய பித்ருக்கள் யாருன்னு தெரியாது, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு தெரியாது, மொத்தமா நான் அவங்களை கரை சேர்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த கோவில்ல போய் மொத்தமாக கரை சேர்க்கலாம் அப்படிங்கறது சொல்லலாம். பொதுவாக தர்ப்பணம் வந்து ஆண்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? நான் அந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். பொதுவா நாம இந்த தர்ப்பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆண்கள் தான் பண்ணி பார்த்திருக்கோம், பெண்கள் பண்ணலாமா? கண்டிப்பாக கேரளாவில் பெண்களும் தர்ப்பணம் பண்ணலாம் அப்படிங்கிறது உண்மை. திருவனந்தபுரத்துல போனீங்கன்னா அங்க பெண்களுக்கு முதல் தர்ப்பணம் பண்றதுக்குண்டான தன்மைங்கிறது அந்த இடத்துல இருக்குது. சிலர் வந்து கணவனை இழந்திருப்பாங்க, குழந்தைகள் வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ண முடியாது, அவங்க இருக்கிற இடத்துல அது ரொம்ப மிக குறைவு சாத்தியம்ங்கிறது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெண்கள் வந்து அந்த இடத்துல பண்ணுவாங்க. 10 வயசுல குழந்தைகள் பண்றதை நான் பார்த்துருக்கேன், ஏன்னா தந்தைக்காக அப்படிங்கிறது. சிலர் வந்து இந்த நீங்க சொன்னீங்கல்ல ஆடி மாசத்தில் அமாவாசை ரொம்ப விசேஷம். இந்த ஆடி அமாவாசையில தாத்தா பாட்டிக்கு மாமாவுக்கு கூட தர்ப்பணம் பண்ணுவாங்க குழந்தைகள், பெண் குழந்தைகள். எங்க அண்ணன் இருந்தாங்கன்னா எங்க அண்ணாவுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணக்கூடிய தன்மை இந்த திருவல்லம் கஷேத்திரத்துல பரசுராமர் கோவில்ல நடக்கக்கூடிய நிகழ்வு. நீங்க ராமேஸ்வரம் போகலாம், காசிக்கு போகலாம், தென்காசிக்கு போகலாம், நீங்க வந்து எந்த நீர்நிலைகள் எங்க இருக்குதோ அங்க போய் சங்கமேஸ்வரர் எங்க வேணாலும் போகலாம். ஆனால் இந்த திருவனந்தபுரத்துல போய்
பரசுராமர் இடத்திலேயே விஷ்ணுவின் அவதாரமான அவரிடத்திலேயே கரை சேர்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். அங்கே போய் சேர்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம்ங்கிறது நான் பார்த்துருக்கேன். என்னுடைய தெரிந்த ஒரு நண்பர் ரொம்ப பிரச்சனையில் இருந்தாருன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தடவை திருவனந்தபுரத்துக்கு வந்து பரசுராமர் கோவிலில் பரிகாரங்கிறது அந்த கரை பித்ரு தர்ப்பணம்ங்கிறது பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில் அந்த சந்ததிகளே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏங்க அவங்கெல்லாம் அண்ணன் தம்பியெல்லாம் வரமாட்டாங்க, நான் மட்டும்தான் போகிறேன், உனக்கு அந்த கொடுப்பனைங்கிறது இருக்குது, நீ போய் பண்ணிட்டு வா. இந்த தர்ப்பணம் பண்ணும்போது இந்த இதெல்லாம் இருக்கும், இவங்கெல்லாம் வந்தாதான் அதை நிறைவேறுங்கிறது இருக்கும். பட் நீ பண்ணுறேன்னு உனக்கு ஒரு இந்த கிரகம் கொடுத்ததுன்னா உனக்கு தான் உன் ஜாதகத்தில் எழுதி வச்சிருக்கு, நீ போய் பண்ணிட்டு வா, யாரையும் எதிர்பார்க்காத. நீ செய்ய செய்ய நீயும் நல்லா இருப்ப, உன்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதனால அவங்க நல்லா இருக்க மாட்டாங்கன்னு கிடையாது. நீ செய்த புண்ணியத்தினால் அவர்களுக்கும் ஒரு பூவுங்கிறது பூக்கும் அப்படிங்கிறது உண்மை. அந்த இடத்துக்கு போனால் மோட்சம் கிடைக்குமானா பித்திருக்களுக்கு மோட்சம் கிடைக்கும். பரிகார ஸ்தலமாக சிறந்த பரிகார ஸ்தலம் பித்திருக்களுடைய ஸ்தலமாக திருவனந்தபுரத்தில் பரசுராமர் கோவிலுங்கிறது சொல்லலாம். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டே அந்த கோவில் அங்கே இயங்கி வருகிறது. இந்த அளவுலையும் நீங்கள் போனீங்கன்னா கிளம்புற 4:30 மணிக்கு நட திறந்துருவாங்க. 5 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் ஒரு 1000கணக்கான பேர் தர்ப்பணம் தினமும் செய்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகள்லேருந்தும் அங்கே வந்து பண்ணுறாங்க. பத்மநாபனை வந்தாங்கன்னா பரசுராமரையும் பார்க்கக்கூடியது. ஏன்னா ஒரே இடத்துல 2 அவதார தெய்வங்கள் மிக மிக விசேஷம். அங்கே இருக்கிறாரானா அங்கே இருக்கிறாரு, பார்க்கலாம், செய்யலாம். உங்களுக்கும் பித்ரு தோஷம் இருக்குது, வேற எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, இதை நிவர்த்தி பண்ணணும், நிறைய தடைகளை உடைக்கணும்னா ஒரு தடவை திருவனந்தபுரத்தில் பத்மநாபனை போய் தரிசனம் செய்துவிட்டு பரசுராமருடைய அருளை பெற்றுவிட்டு வரவும் பித்ருக்களை கரை சேர்ப்பது முதலாய கடமை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நமக்கு எல்லா விஷயத்தை பற்றியும் ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்கீங்க. அதிகப்படியான விளக்கங்கள். உண்மையை சொல்ல போனோம்னா முக்கியமாக தர்ப்பணம் பற்றி சொல்லும்போது பெண்கள் கூட தர்ப்பணம் கொடுக்கலாங்கிறத தெளிவுபடுத்திருக்கீங்க. ஸோ இப்போ அந்த பேதம் அப்படிங்கிறதே இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெண்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி.